ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நான் பஞ்சதந்திரா டேல்ஸாக சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியோட நேம் துஷ்டனை கண்டால் தூர விலகு. ஒரு காட்டில் வயசான புலி வாழ்ந்துட்டு இருந்தது. அது ரொம்ப வீக்காக இருந்தது. அதனால ஓடி ஆடி அதுக்கான ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஸோ அது ரொம்ப பசியாக இருந்துச்சு. அப்போ ஒரு பிளான் பண்ணுச்சு, இனிமேல் நம்ம ட்ரிக்ஸ் பண்ணி தான் ஃபுட் ரெடி பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு. அந்த காட்டில் ரொம்ப பெரிய ஏரி இருந்தது. அங்கே போய் நின்றுட்டு ஏதாச்சும் ஃபுட் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அது கையில் ஒரு பேல் எல்லோ கலரில் தர்ப்பை புல் அப்படின்னு கையில் வச்சுருந்தது. அப்போது அந்த பக்கமாக ஒரு பிராமணர் நடந்து வந்துட்டு இருந்தார். இந்த புலி உடனே ஐடியா பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அந்த பிராமணர்கிட்ட வணக்கம் பிராமணரே அப்படின்னு கூப்பிடுது. உடனே அவரும் ஷாக் ஆகி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை. அப்போ தூரத்தில் ஒரு வயசான புலி நிற்கிறத பார்க்குறாரு. அந்த புலி, நான் தான் கூப்பிட்டேன், உங்களை பார்த்தா ஏழை பிராமணர் போல தெரியுதே, என்கிட்ட இந்த பொற்காப்பு இருக்குது, அதை உங்ககிட்ட கொடுக்கலாமேன்னு தோணுச்சு, இந்தாங்க அப்படின்னு கூப்பிடுச்சு. தூரத்துல இருந்து பார்க்குறப்ப அந்த புல்லை வட்டமாக வளைச்சு காமிச்சதுல அது அவருக்கு காப்பு மாதிரியே தெரியுது. ஆனால் புலியை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டே தயங்கி நிற்கிறாரு. அந்த புலி, என்னாச்சு, ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்குது. உடனே அவர், நான் இந்த பொற்காப்பை சரியாகவே பார்க்கல, இன்னொரு டைம் காமி அப்படின்னு கேட்குறாரு. புலியும், இதோ பாருங்க அப்படின்னு காட்டுது. சூரிய ஒளியில் அது தங்க பொற்காப்பு மாதிரியே மின்னுது. அவரும் நம்பிடுறாரு. சரி, நம்ம குடும்பத்தோட கஷ்டம் கொஞ்சம், இதை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு புலிக்கிட்ட போகிறதுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. உடனே அந்த புலி, இந்த கிணத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. அவர் மறுபடியும் யோசிக்கிறாரு. அப்போ இந்த புலி, எனக்கு வயசாயிடுச்சு, பல்லும் இல்லை நெகமும் இல்லை, டெய்லி காலையில் இங்கே வந்து குளிச்சுட்டு கடவுளை தியானம் செஞ்சுட்டு இருக்கேன். யாகம் செய்தல், வேதம் ஓதுதல், தானம் கொடுத்தல், தவம் செய்தல், சத்திய நெறியில் இருத்தல், தெய்வ நம்பிக்கை, ஆசையின்மை, பொறுமை, இந்த 8 தர்மத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நிறைய பேர் வராங்க, ஆனால் உங்களை பார்க்குறப்ப ரொம்ப ஏழையாக தெரிஞ்சுது, அதான் உங்ககிட்ட கொடுக்கலாமேன்னு என் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுது. இவரும், கடவுள் தான் புலி ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறார் போல அப்படின்னு நினச்சிட்டே தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. ஆனால் அதில் சேரும் சகதியமாக இருந்தனால அவரோட கால் மாட்டிக்குது. புலி உடனே, பயப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பிடிச்சி நல்லா சாப்பிட்ருது. நீதி: தீயவர்கள் வேதமும் மந்திரமும் அறிந்திருந்தாலும் அவர்கள் கவர்ச்சிகரமான ஆசை வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்பது தவறு.